பல்லு தேய்க்கிற பிரஷ்கள் மேல எதுக்காக இந்த மாதிரியான மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. யானைகள் மேல இருந்து மனிதர்கள் ரைடு போகிறனால அதோட நிலைமை என்ன ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பவர்டு பைக்கும் ஸ்பான்சர்ட் பைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னங்கறத இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் எல்லா இயர்போன் இயர்பட்க்கு பின்னாடி இந்த மாதிரியான ஓட்டைகள் இருக்குது? லேப்டாப் சார்ஜர்கள் எல்லாம் இருக்கிற இந்த சிலிண்டரிக்கல் ஷேப் பொருளோட வேலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, உங்கள ஒரு சிலவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது யானை மேல உட்கார்ந்து ரைடு போயிருப்பீங்க. நிறைய பேர் யானை மேல உட்கார்ந்து ரைடு போகிறவங்களையும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி மக்கள் யானை மேல உட்கார்ந்து ரைடு போகிறனால யானைகளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த யானையை பாருங்க. இந்த யானையோட பேர் தான் பாய்லின். இந்த யானையோட வயசு 61 ஆகுது. கடந்த 25 வருஷம் மக்களை முதுகுல வச்சு ரைடு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதாம். இது காரணமா அதோட முதுகெலும்பு சரியான பொசிஷன்ல இல்லாம உள்ள அமுங்கிட்டாம். இப்போ இந்த யானைக்கு சும்மா நடந்துறது கூட நிறைய ப்ராப்ளம்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு யானை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனை யானைகள் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. மனிதர்கள் தங்களுடைய லாபத்துக்காக வாயில்லா ஜீவன்களோட நிலைமை இந்த மாதிரி மாத்துறாங்க. நம்பர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் மூவியை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த மூவில ஒரு கார் ஒரு சில செகண்ட்லயே ஒரு ரோபோட்டா மாறிடும். ஆனா இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல மாதிரியே உண்மையான காரையும் உருவாக்கிட்டாங்களாம். அண்ட் அந்த காராலையும் ஒரு ரோபோட்டாவும் கன்வெர்ட் ஆக முடியும். ஆக்சுவலா இந்த டர்க்கிஷ் இந்த ஆர்டி லெட்விஷன்ங்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்கி இருக்காங்க. இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காரை உருவாக்குறதுக்கு அவங்க BMW காரை பயன்படுத்தி இருக்காங்க. 8 மாசம் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் அந்த ஒரு சாதாரண காரை இந்த மாதிரியான ஒரு ரோபோட் காரா மாத்திட்டாங்க. இது கார்ல இருந்து ரோபோட் ஆகுறதுக்கும் ரோபோட்ல இருந்து கார் ஆகுறதுக்கும் வெறும் 50 செகண்ட் தான் எடுக்குமா. அத உங்களால இந்த வீடியோல கூட பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான ரோபோட் காரை நீங்க ஓட்ட விரும்புவீங்களா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, போனை சார்ஜ் பண்றதோட சேர்த்து எக்ஸசைஸ் பண்றதுக்கான இந்த ஒரு அமேசிங்கான மெஷினை பாருங்க. இந்த மெஷினை இந்த மாதிரி கால்ல வச்சு சைக்கிளிங் பண்ணணும். அதனால அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு நீங்க உங்களுடைய மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன லைட் மாதிரியான விஷயங்களையும் போட்டுக்கலாமா. நம்பர் 4, நிலால காலடி எடுத்து வச்ச 2வது ஆளு நிலாக்கு போனாருங்கிற விஷயத்துல ஃபேமஸா இருக்கிறத விடவும் அவர் பண்ண கல்யாணங்களை கொண்டு இந்த உலகம் முழுவதும் ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறாரு. ஏன்னா அவரோட 4வது கல்யாணம் அவரோட 93 வயசு பர்த்டே அன்னைக்கு நடந்திருக்குது. அண்ட் இவரோட பெயர் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, இவரோட பேர் தான் பஸ் ஆல்ட்ரின். இவரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூடவே தான் ஸ்பேஸ்க்கு போனாரு. அண்ட் ஸ்பேஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதே தான் வேலையா வச்சு சுத்திட்டு இருக்காரு போல. நம்பர் 5, ஒருத்தங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா இந்த மாதிரி சில சமயங்கள்ல நடக்கதான் செய்யும். ஆக்சுவலா இந்த பையன் ஒரு 5000 ரூபாய் வின்னிங் பிரைஸ் கிடைக்க இருந்த ஒரு ரேசிங்ல சேர்ந்திருந்தான். அந்த ரேஸ்ல இந்த பையன் ஓடுற வழியில ஏதோ வழி தவறி போயிட்டானா. ஆனா வழி தவறி போனது அந்த பையனோட நல்ல நேரமா என்னங்கறது தெரியல. பக்கத்துல நடந்துட்டு இருந்த இன்னொரு ரேஸ் கூட இந்த பையனும் ஜாயின் ஆகிட்டானா. அண்ட் அந்த ரேஸோட வின்னிங் பிரைஸ் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. இந்த பையன் அதுக்கு பதிலா இந்த ரேஸ்ல ஓடி ஜெயித்து 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டையும் ஜெயித்துட்டான். நம்பர் 5, இந்த சைக்கிளை பாருங்க. இந்த சைக்கிளோட டயர் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதோட டயரை முழுக்க முழுக்க இரும்பால செய்யப்பட்டிருக்குமா. அதுக்கான காரணம் இந்த சைக்கிள் ஒரு மிலிட்டரி சைக்கிளா இருக்குது. அண்ட் மிலிட்டரியில இருக்கிறவங்க காடு பள்ளம் சொல்லி எல்லா இடங்களையும் சைக்கிளை ஓட்டன்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரியான இரும்பால செய்யப்பட்ட டயரை வச்சிருக்காங்க. இதோட ஒவ்வொரு டயர் மட்டுமே 10 கிலோ இருக்கும். அண்ட் அதை ஓட்டுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. நம்பர் 6, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்ல பாட்டு ப்ளே பண்ற ஒரு ஹெட்போன் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு ஹெட்போனை இப்போ உண்மையாவே உருவாக்கிட்டாங்க. இந்த ஹெட்போனை நியூரபெல்ங்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்கி இருக்காங்களாம். இதை நீங்க உங்களுடைய காதுல மாட்டி வச்சிருந்தா இது உங்களோட மைண்ட ரீட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க எந்த மாதிரியான மூட்ல இருக்கீங்களோ அதுக்கேத்தாப்ல பாட்டை இது ப்ளே பண்ணும். அதாவது ஹாப்பியா இருந்த ஹாப்பி சாங் ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும். அண்ட் சேடா இருந்த சேட் சாங் ஆட்டோமேட்டிக்காவே ப்ளே ஆகுமா. நம்பர் 7, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியால மக்கள் என்னதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ChatGPT. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க உங்களுடைய ஹோம்வொர்க்கை வேணாலும் பண்ண வைக்கலாமா. அண்ட் நிறைய ஒரு ChatGPT பயன்படுத்தி 3D பிரிண்டரை முதற்கொண்டு ரன் பண்றாங்க. சோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களோட ஹோம்வொர்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் பண்ணி தர்ற அளவுக்கு இன்டெலிஜென்ட் ஆகிட்டு. நம்பர் 8, இப்பெல்லாம் இந்தியால ஒரு சில क्वेश्चन பேப்பர்கள் எல்லாம் இந்த மாதிரியான பார்கோட் எல்லாம் வர தொடங்கிட்டு. ஆக்சுவலா இது ஒரு புதுவிதமான டெக்னாலஜியா இருக்குது. இதுல குழந்தைகளோட क्वेश्चन பேப்பர்ல ஒரு பார்கோட் தருவாங்க. அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணதுமே क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற டாபிக் சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பேரண்ட்ஸ்க்கு தெரிய தொடங்கிரும். அதுக்கப்புறமா அதை வச்சு குழந்தைங்க எழுதி இருக்கிற ஆன்சர் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸும் ரீசெக்கும் பண்ணலாமா. சோ இது மூலமா பேரண்ட்ஸ்க்கு நம்ம குழந்தைங்க என்ன லட்சணத்துல எக்ஸாம் எழுதி இருக்காங்கன்றதும் தெரிஞ்சிரும். இந்த டெக்னாலஜி நல்லதா இல்ல கெட்டதான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 9, கார்கள்ல நம்மளோட சேஃப்டிக்காக ஏர் பேக்ஸ் இருக்கிறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க அண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ இன்ஜினியர்ஸ் கீழ விழுற மொபைலை காப்பாத்துறதுக்காகவும் ஏர் பேக்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஆக்சுவலா இதை எந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்கன்னா உங்க மொபைல்ல இருந்து மொபைல் ஸ்லிப் ஆகி கீழ விழுறதுக்கு போகவும் இது ஆக்டிவேட் ஆகிருமா. அதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு எந்த ஒரு அடியும் படாம இந்த மாதிரி சேவ் ஆகிரும். இதால உங்க மொபைல் உடையாம பாதுகாக்கப்படுவதுங்கிறது உண்மைதான். ஆனா பை சான்ஸ் இது ஆக்டிவேட் ஆனது உங்க கால்ல விழுந்தா உங்க கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 10, இனி நீங்க உங்களோட வீட்ல சாப்பாடு சமைக்கிற எண்ணெயை வச்சு கூட எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ரீசெண்டா ஏர்பஸ் கம்பெனி வெறும் குக்கிங் ஆயில பயன்படுத்தி ஏரோப்ளைனை பறக்க வச்சிட்டாங்களாம். ஆக்சுவலா குறைவான விலையில ஏரோப்ளைனை பறக்க வைக்கிறதுக்காக பல வருடங்களா பேச்சுவார்த்தைகளும் ரீசர்ச்சும் போயிட்டு தான் இருந்தது. ஆனா இப்ப ஏர்பஸ் கம்பெனி அந்த விஷயத்தை உண்மையாக்கி காட்டிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி குக்கிங் ஆயில வச்சு ஏரோப்ளைனை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பறக்க வைக்கல, கிட்டத்தட்ட கண்டினியூஸா 3 மணி நேரம் ஏரோப்ளைனை பறக்க வச்சிருக்காங்க. நம்பர் 11, ஒருவேளை உங்ககிட்ட யாராவது நீங்க உங்களுடைய வயசை விட ரொம்பவே சின்னவங்களா தெரியுறீங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க மத்தவங்களை விட அதிகமான நாள் வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதாம். அண்ட் இந்த விஷயத்தை நான் சொல்ல சயின்டிஸ்டே சொல்லி
சொல்லியிருக்காங்க. அதாவது யாரால அவங்களோட வயசை விட ரொம்ப எங்க தெரியுறாங்களோ அவங்க அதிகமான நாள் வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாம். நம்பர் 12, வெறும் ஒரே ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுக்காக 50 கிளாஸ் தண்ணீர் ஊத்த வேண்டியது இருக்குமாம். அதாவது ஒரு ஆரஞ்சு மரத்துல ஒரு ஆரஞ்சு காய்ச்சி நல்லா பழுத்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 50 கிளாஸ் அளவுக்கான தண்ணீரையாவது குடிக்குமாம். அதுவும் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் பழுத்து வர்றதுக்காக அப்ப மரத்துல இருக்கிற எல்லா ஆரஞ்சு பழம் பழுத்து வரணும்னா எவ்வளவு தண்ணீர் குடிக்கும்ங்கறத யோசிச்சு பாருங்க. சோ நம்ம 50 கிளாஸ் தண்ணீரை கொடுத்துதான் வெறும் ஒரே ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம். நம்பர் 13, இங்க ஒரு ஆளு நாய்கள் வெளியே கூட்டிட்டு போகிறதுக்காக அவரோட வேலையே விட்டுட்டாரு. ஆக்சுவலா இந்த ஆள் ஒரு பெரிய காலேஜ்ல டீச்சிங்கான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்காக இவருக்கு $40,000 அதாவது 33 லட்சம் ரூபாய் சம்பளமா கிடைச்சிட்டு இருந்ததாம். ஆனா அவர் அந்த வேலையை விட்டுட்டு நாய்களை வெளியே சுத்துறது கூட்டிட்டு போகிற வேலையை சூஸ் பண்ணிட்டாரு. அதுல இருந்து அவருக்கு $1,20,000 சம்பளம் கிடைக்குமாம். அதாவது கிட்டத்தட்ட $1 கோடி கிட்ட போயிரும். இதனால தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதை குறைவா யோசிக்கவே கூடாது. நம்பர் 14, நிறைய இடங்கள்ல ஸ்பான்சர்ட் பை அண்ட் பவர்ட் பை என்கிற வார்த்தைகளை பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்பான்சர்ட் பைக்கும் பவர்ட் பைக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு வார்த்தைகளுமே ஆக்சுவலா மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்குது. இந்த வார்த்தைகளை நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இல்ல முதல்ல ஸ்பான்சர்ட் பைக்கான அர்த்தம் என்னங்கறத பார்த்தோம்னா ஒரு கம்பெனி ஒரு டிவி ஷோக்கு ஸ்பான்சர் பண்ணும்போது அந்த டிவி ஷோவோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் செலவை இந்த கம்பெனி எடுத்துக்கும். அண்ட் அதுக்கு பதிலா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அந்த ஷோல ப்ரமோஷன் பண்ணி ஆகணும். ரெண்டாவது இந்த பவர்ட் பைக்கான அர்த்தம் என்னங்கறத பார்த்தோம்னா ஒருவேளை ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி ஒரு டிவி ஷோல யூஸ் பண்றதுக்காக கொடுக்குதுன்னா அதோட பெயர் தான் பவர்ட் பைன்னு சொல்லுவாங்க. இது மூலமா அந்த கம்பெனி ப்ராடக்ட்களோட ப்ரமோஷன் தான் ஆகும். நம்பர் 15, இயர்போன் இயர்பட் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஓட்டைகளை எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அல்ல இந்த மாதிரியான ஓட்டைகள் எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இயர்போன் இயர்பட்க்கு பின்னாடி இருக்கிற இந்த ஓட்டை தான் கண்டினியூஸ் ஏர் சர்க்குலேஷனை மெயின்டைன் வைக்கும். இதனால அந்த இயர்போனோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குமா. ஒருவேளை இந்த ஏர் சர்க்குலேஷனை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாட்டி சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டைகள் இருக்கிறனால தான் நம்ம இயர்போன் சரியா நாய்ஸ் கேன்சலேஷனும் பண்ணுது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்காக தான் இயர்போன் இயர்பட்க்கு பின்னாடி இந்த மாதிரியான ஓட்டைகளை கொடுக்கறாங்க. நம்பர் 16, முக்கியமா லேப்டாப்போட சார்ஜர்ல எல்லாரும் இந்த மாதிரியான சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா சார்ஜர்ல மாட்டப்பட்டிருக்கிற இந்த பொருளை தான் ஃபெர்ரைட் பீடுன்னு சொல்லுவாங்க. இது லேப்டாப் சரியா ஒர்க் ஆகுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஆக்சுவலா லேப்டாப்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுமே ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் மூலமா தான் வேலை பார்க்கும். அண்ட் அதோட சார்ஜரும் ஒரு விதத்துல ஒரு ஆன்டினாவை போல வேலை பார்க்குது. அது லேப்டாப்ல இருந்து வர வைப்ரேஷனை ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பிராட்காஸ்ட் பண்ணி இன்டர்ஃபியரன்ஸை கிரியேட் பண்ணுமா. அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபெர்ரைட் பீட்ல மேக்னெட்டிக் அயன் ஆக்சைடை வச்சிருப்பாங்க. அண்ட் இது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் ஆகுறதுல இருந்து தடுத்துரும். அது காரணமா தான் லேப்டாப் நல்லா ஸ்மூத்தா வேலை செய்யுமா. நம்பர் 17, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த டூத் பிரஷ்கள்ல இந்த மாதிரியான வித்தியாசமான கலர்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா டூத் பிரஷ்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கலர்கள் ஒரு விதமான இண்டிகேட்டரா கொடுக்கப்பட்டிருக்குது. டூத் பிரஷ்ல இருக்கிற இந்த கலரோட ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்கேட்டை எப்பவுமே முழுசா பிரஷ் இருக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சு யூஸ் பண்ண கூடாது. பிரஷோட சென்டர்ல இருக்கிற கலர் அளவுக்கு தான் டூத் பேஸ்ட வச்சு யூஸ் பண்ணணுமா. அதுதான் சரியான முறையாவும் இருக்குது. அண்ட் அடுத்த இண்டிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பிரஷ் எப்ப குப்பையில் தூக்கி போடணும்ங்கறத காட்டுறதா இருக்குது. அதாவது பிரஷ் சுத்தி இருக்கிற இந்த வித்தியாசமான கலர்கள் எல்லாம் மங்கிடுச்சுன்னா அந்த பிரஷ்ஷை தூக்கி போடுற டைம் வந்துடுச்சுங்கறத புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு இண்டிகேட் பண்றதுக்காக தான் பிரஷ்ல இந்த மாதிரியான வித்தியாசமான கலர்களை கொடுத்திருக்காங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது. அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.